எல்லாருக்கும் வணக்கங்க. இது நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா போஸ்டல் டிபார்ட்மெண்ட்லேருந்து GDS கிராமின் டக் சேவாஸ் அதுக்கான ஓப்பனிங்ஸ் வந்திருக்கு. மொத்தம் 44,000க்கு மேலே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கான வீடியோ தான் இது. வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 44,228 போஸ்டிங்ஸ் இருக்குங்க ஆல் ஓவர் இந்தியா. இதில் தமிழ்நாட்டில் மட்டுமே 3,789 போஸ்டிங்ஸ் இருக்குது. இதுக்கு இந்த அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். அதோட 3 க்ரைட்டீரியா. 10th பாஸ் பண்ணியிருக்கிறது இல்லாமல் உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும், உங்களுக்கு பேசிக் கம்ப்யூட்டர்ஸ் நாலேஜ் இருக்கணும், அப்புறம் லோக்கல் லாங்குவேஜில் ப்ரொஃபிஷியன்சியாக இருக்கணும். ஏன்னா வர போஸ்ட் தமிழில் இருந்ததுன்னா லோக்கல் லாங்குவேஜில் இருந்ததுன்னா நீங்கள் படித்து அதை டெலிவரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் இல்லையா? அதுக்காக இந்த மூணு எலிஜிபிலிட்டி இருந்தால் நீங்கள் குவாலிஃபைடு டு அப்ளை ஃபார் திஸ் பொசிஷன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங்ஸோட பேர் கிராமின் டக் சேவாக்ஸ். கிராமப்புறத்தில் இருக்க அஞ்சலக மேம்பாட்டுக்காக இந்த பணிகள் ஏற்கனவே இருக்குது. இதில் 44,228 இப்போ கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. இதில் ஏஜ் லிமிட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. 18 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் ஜென்ரலாக. இதுவே நீங்கள் பிற்படுத்தப்பட்டவராக இருந்தீங்கன்னா 3 வருஷம் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் தருவாங்க. தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர் மக்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் தருவாங்க. உங்களுக்கு உடல் ஊனமுற்றவராக மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 10 வருஷம் பொதுப்பிரிவில் 10 வருஷம் ரிலாக்ஸேஷன் தருவாங்க. மாற்றுத்திறனாளியாகவும் பிற்படுத்தப்பட்டவராகவும் இருந்தீங்கன்னா 10+3 13 இயர்ஸ் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் உண்டு. மாற்றுத்திறனாளியாகவும் பழங்குடியினர் மக்களாகவோ அல்லது தாழ்த்தப்பட்ட மக்களாகவோ இருந்தீங்கன்னா உங்களுக்கு 10+5 15 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் உண்டு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஏஜ் லிமிட். அப்புறம் இது சேலரி பார்த்தீங்கன்னா 10,000 ஆரம்பித்து 29,400 வரைக்கும், ராதர் 380 29,380ங்கிறது அப்பர் ஸ்கேல் கொடுத்துருக்காங்க. இது முடிக்க உங்களுக்கு சேலரி. இதில் அப்ளிகேஷன் காஸ்ட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் காஸ்ட் இருக்குது. 100 rupees இதுக்கு அப்ளிகேஷன் காஸ்ட் ஜென்ரலாக இருந்தீங்கன்னா. இதுவே நீங்கள் தாழ்த்தப்பட்ட மக்களாகவோ பெண்களாகவோ மாற்றுத்திறனாளியாகவோ திருநங்கைகளாகவோ இருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் காஸ்ட்லேருந்து விலக்கு தராங்க, ரிலாக்ஸேஷன் தராங்க. அப்புறம் இதுக்கு டேட் இன்றைக்கி ஜூலை 15th இன்னைக்கு ஆரம்பித்து ஆகஸ்ட் 5th வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணும்போது அவங்க கேட்குற சர்டிஃபிகேட்ஸ் ஏதாவது மிஸ் ஆகிருக்கு இல்லை கரெக்டாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் நீங்கள் மாற்றணும், கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 5th ஆகஸ்ட் முடியுது இல்லைங்களா டேட்டு, அதுலேருந்து 3 நாள் 6th 7th 8th அப்படின்னு 3 நாள் உங்களுக்கு டேட் தராங்க, ரிலாக்ஸேஷன் தராங்க. இந்த பீரியடில் அப்ளிகேஷனில் ஏதாவது கரெக்ஷன் இருந்ததுன்னா நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ இதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு மறக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள். வீடியோவை யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ வேலைக்கு தேவைன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோ பற்றின கமெண்ட்ஸை ப்ளீஸ் ஆட் பண்ணுங்கள். அதோட மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.